எரியுற அகல் வில்ல கூட எங்கடா கிளம்பிட்ட? திருவண்ணாமலைக்குப்பா. எதுக்குடா? வேண்டிட்டு வர போறேன்பா. உனக்கெல்லாம் என்னடா வேண்டுதல கேடு கட்டு உனக்கு? அப்பா, என் காதலிக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தையே இல்லப்பா. அதனால நான் இந்த விளக்கோட போய் திருவண்ணாமலை கோயில வச்சு வேண்டிட்டு வர போறேன், குழந்தை பிறக்கணும்னுட்டு. உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, உன் காதலிக்கு எப்படிடா குழந்தை பிறக்கும்? அப்பா, அவளை நானு 5 வருஷமா காதலிச்சேன், அவளும் என்ன 5 வருஷமா காதலிச்சா. கடைசியில நான் படிக்கல, உங்க அப்பா ஒரு குடிக்காரன்னு தெரிஞ்சதும் அவங்க வீட்டுல பாப்புலைய கல்யாணம் பண்ணிக்கினாப்பா. அப்பா, நீ ஒழுங்கா குடிக்காம இருந்து என்னைய படிக்க வச்சிருந்தானா அவ என்னைய கல்யாணம் பண்ணிருப்பா. உன்னாலதான் என் காதல் ஃபெயிலியர் ஆகி போச்சுப்பா. குடிக்கிறதெல்லாம் ஒரு தப்பாடா? 195 பேர் குடிக்கிறாங்கடா, படிக்காதெல்லாம் ஒரு தப்பாடா? இவங்க 10 பேர்ல 2 பேர் தான் வேலைக்கு போறாங்க, மித்த 8 பேரும் அன்னடா காய்ச்சாதாங்கிறாங்க. உன்னை 5 வருஷமா காதலிச்சுட்டு ஆப்பு வச்சுட்டு போய்க்கிறா. அவளுக்கு அகல் விளக்கு பிரார்த்தனையாடா? எதுக்குடா அல்ற? அப்பா, ஒரு பெரிய விளக்கு அவிஞ்சு போச்சுப்பா. இதனால அந்த பொண்ணுக்கு எதனா ஆயிடுமாப்பா? ஐயோ, இவன் உலகத்துல யாரும் பண்ணாத காதல் பண்ணிட்டுக்கிறான்டா. ஆடாடா பரதேசி நாயே, உனக்கு ஆப்பு வச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி போய்க்கிறா. நீ கருணை வேற காட்டுறடா. அப்பா, காதல் பிரிஞ்சாலும் காதலி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இந்த காலத்து யூத்து. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, ஏன்னா நீ பழைய டெலிபோன் பூத்து.